இப்போ சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ண போகும்போது எலியாப்பா பார்த்தோன்னே பார்க்குறாரு, அப்பா பயங்கரமான ஆளாக இருக்கிறாப்பல்லவா, நல்ல ராஜாக்குரிய தகுதி இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நான் இவனை தெரிந்து கொள்ளவில்லை. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நான் இருதயத்தை பார்க்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ உங்க லைஃப்ல ரட்சிக்கப்படாம நீதிமானாக மாறாம நீ எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. ஸோ இன்னைக்கு காலையில் ஒருவேளை நீ ரட்சிக்கப்படலைன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள். ஏன்னா நீ இதை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் நீ அந்த சிலுவை அண்டை வருவாய் என்றால் நிச்சயமா என்ன பண்ண முடியும்? அதை நீ கடைபிடிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையை நீ வாழ முடியும், ஒரு நீதிமானாய் வாழ முடியும். ஸோ பாவங்கள் அந்த இடத்துல மன்னிக்கப்படும். அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் மரித்தார். அவர் நல்லா தெரியும், இந்த ஜனங்கள் கண்டிப்பாக இதை கடைபிடிக்க முடியாதுன்னு தெரியும். ஆனால் இவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால், அந்த சிலுவை அண்டை வருவார்கள் என்றால், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்வார்கள் என்றால், நிச்சயமாக அவங்க யாராக மாறுறாங்க? நீதிமானாய் மாறுகிறார்கள். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு நீதிமானாய் வாழுங்கள். ஸோ நீதிமானாக வாழணும்னா நீ கண்டிப்பாக ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும். நீ ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியோட உதவி கண்டிப்பாக வேண்டும். இல்லைன்னா நீ நீதிமானாக வாழ முடியாது.